إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த தர்பியாவுடைய இந்த பாடத்தில் நாம் சென்ற வகுப்பில் நமது நூலை நிறைவு செய்தோம். சில தாவா சம்பந்தமான ஒரு நூலை இன்ஷா அல்லாஹ், ஒரு அறிஞருடைய நூலை அடுத்த வகுப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கின்றோம். இன்று இந்த வகுப்பிலே தாவாவுடைய அந்த ஒரு தலைப்பு ஆரம்பத்தில் நடைபெற்றது. தாவாவோடு தொடர்படுத்தி சில செய்திகளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையோடு தொடர்பட்ட சில செய்திகளை நாம் இப்போது பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமில் 868வது நிலை இடம்பெறுகிறது. யமனிலிருந்து மக்காவுக்கு அஸ்தி ஷனுஆ என்ற அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த லிமாத் என்ற ஒருவர் மக்காவுக்கு வருகிறார். இவர் ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒருவராக இவர் இருந்தார். மக்காவில் உள்ள அறிவியினர்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு தூற்றினார்கள் என்றால், அதாவது மஜ்னூன், ஜின் பிடிக்கப்பட்டவர் என்ற அளவுக்கு அல்லாஹுடைய தூதரை தூற்றி கொண்டிருந்தார்கள். எனவே இவர் மக்காவுக்கு வந்தவுடன் இவ்வாறான ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதரை பற்றி கேள்விப்படுகிறார். அவர் சொல்கிறார், நான் அவரை சந்தித்தால் அல்லாஹ் என் மூலம் அவருக்கு நிவாரணத்தை வழங்கலாம் என்று அவர் சொல்கிறார். அதன் பிறகு மக்காவிலே அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், யா முஹம்மத் என்று. அவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. முஹம்மதே என்று அழைத்து சொல்கிறார், நான் உங்களுக்கு நிவாரணம் அளிக்க முடியும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து, இந்த ஜின்னுடைய பாதிப்பிலிருந்து அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு நிவாரணத்தை வழங்குவான். அதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் மற்றுமொன்றை கேட்கிறார். உங்களிடம் என்ன இருக்கிறது, நீங்கள் கூறக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டபோது
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இப்படி சொன்னவுடன் அவர் மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் கூறிய அந்த வார்த்தைகளை திரும்பச் சொல்லுங்கள். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திரும்பவும் அதை சொல்லுமாறு கேட்கிறார்கள். மூன்றாவது முறையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவர் சொல்கிறார், அதாவது நான் சூனியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், அதேபோன்று குறி சொல்பவர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், கவிஞர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். ஃபமா சமிஅது மிஸ்ல கலிமாத்தி ஹாஉலா, இது போன்ற வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இது கடலுடைய ஆழத்தையே தொட்டுவிடக்கூடிய வார்த்தைகள், கடலுடைய ஆழத்தையே தொட்டுவிடக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களுடைய கையை நீங்கள் நீட்டுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இஸ்லாத்துக்காக உங்களிடம் பையத்து செய்து தருகிறேன் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவர் அது மாத்திரமல்லாமல் தனது சமுதாயத்துக்கும் ஒரு அழைப்பாளராக அவர் மாறினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையில் இந்த செய்தியில் மிக முக்கியமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளில், அதாவது தஅவா பணி செய்யக்கூடிய, அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இதிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை தான், மனித உள்ளங்கள் என்பது அல்லாஹுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. இதை நாம் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும், தஅவா செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இதை ஆழமாக தனது உள்ளத்திலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அவன் அதை நாடியவாறு திருப்பி விடுகிறான். அல்லாஹ் அதை நாடியவாறு திருப்புவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலே சொல்வார்களே வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் என்ன வார்த்தைகளை சொல்வார்களோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தை மாற்றியது. அந்த வார்த்தைகள் அவரை ஹிதாயத்துக்குள் கொண்டு வந்தது, நேர்வழிக்குள் கொண்டு வந்தது. இப்போ இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நஹ்மதுஹு, நாம் அவனை புகழுகின்றோம். வனஸ்தஈனுஹு, நாம் அவனிடம் உதவி தேடுகிறோம். மை யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு, அவன் ஒருவனுக்கு நேர்வழி காட்டிவிட்டால் எவனாலும் அவனை வழிகெடுக்க முடியாது. வமை யுض்லில், அவன் வழிகெடுத்து விட்டால் ஃபலா ஹாதிய லஹு, அவனுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் எவரும் இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹ், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள். இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று பாருங்கள். ஒரு தடவை மீட்டுமாறு சொல்கிறாங்க, இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் அதை திரும்ப சொல்கிறார்கள், மறுபடியும் சொல்கிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிகிச்சை செய்வதற்காக சென்ற மனிதர் எப்படி திரும்புகிறார் என்றால் ஹிதாயத்தோடு, நேர்வழியோடு திரும்புகிறார்கள். எனவே அழைப்பு பணியை, இந்த தஅவா பணியை செய்யக்கூடிய யாரும் என்ன செய்ய முடியாது, மக்களுடைய விமர்சனங்களை விட்டு தப்பிக்க முடியாது.
அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு தூற்றினார்கள் என்றால், இவர் மனநோயாளி, பைத்தியம் பிடித்தவர் என்கின்ற அளவுக்கு அந்த சமுதாயம் அவர்களை தூற்றியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் எப்படி அவரோடு நடந்து கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம் எதுவாக இருந்தது? அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், அவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். அதில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்களே தவிர, அவர் தன்னை ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரோடு கடிந்து கொள்ளவில்லை. அவரோடு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. தனது தூய்மை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு சொல்வதற்கு முன்வரவில்லை. மாறாக அவருக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்க வேண்டும், ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் செயல்பட்டார்கள். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அப்போ நாங்கள் இதில் மிக முக்கியமான உங்களுக்கு நான் சொல்ல வந்த படிப்பினை சொன்ன விடயம் என்ன? மிக முக்கியமான விடயம், நாங்கள் ஒவ்வொரு தாயும் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்று என்ன சொன்னேன்? அதாவது ஒவ்வொரு மனித உள்ளமும் ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அவன் அதை நாடியவாறு என்ன செய்கிறான்? அவன் திருப்பி விடுகிறான். எனவே ஒரு அழைப்பாளர் அவருடைய தொடர்பை படைத்த ரப்போடு தூய்மையானதாக ஆக்க வேண்டும், இல்லையா? அவர் தனது தொடர்பை ரப்போடு மிக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். அவருடைய அந்த தூய்மைக்கு ஏற்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறரில் தாக்கம் செலுத்தும், பிறருடைய உள்ளங்களில் தாக்கம் செலுத்தும். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அதாவது இது எனது திறமை, இது எனது வாத திறமையால் நடந்தது என்று ஒருபோதும் நாம் நம்மை முன்னிலைப்படுத்தக்கூடாது. நாம் நமது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? படைத்த ரப்புடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, அது உள்ளங்களை சென்று அடைய வேண்டும், அவர்களுக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கிலே அமைய வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, மிக முக்கியமாக இப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பாளர் படைத்த ரப்போடு தனது தொடர்பை தூய்மையாக ஆக்க வேண்டும் என்ற விடயத்திலே, அதாவது அவர் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு படைத்த ரப்பிடம் பிரார்த்தித்தவராக, படைத்த ரப்பிடம் துஆ செய்தவராக இந்த பணியிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு துஆவை செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஹதீஸ் எங்கே வருது என்றால், புகாரியில் 2937 வருகிறது, முஸ்லிமில் 2524 வருகிறது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். துஃபைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிமில் 2524, புகாரியில் 2937. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அத்தௌசி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர், அத்தௌஸ் கோத்திரம். இவர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? அவர் வந்து சொல்றாரு, நான் எனது கூட்டத்தை, எனது அந்த சமூகத்தை இஸ்லாத்தின் பால் அழைத்தேன், அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தேன், அவர்களுக்கு தஅவா செய்தேன், ஆனால் அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனது அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் மாறு செய்து விட்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபதுல்லாஹ அலைஹா, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்கன்றாங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்போது எப்படி சொல்லப்படுது தெரியுமா? ஃபகீல ஹலகத் தௌஸ் என்று சொல்லப்படுது. அங்குள்ள ஏனைய தோழர்கள் சொல்கிறார்கள், இப்போ தௌஸ் கூட்டத்தினர் அழிந்தார்கள், தௌஸ் கூட்டத்தினர் அழிந்தார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ அவர்களுக்கு எதிராக துஆ செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எதிராக துஆ செய்து விடுவார்கள், அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா வஅதி பிஹிம் என்று துஆ செய்கிறாங்க. ரெண்டு துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா வஅதி பிஹிம்,
அந்த தௌஸ் கூட்டத்தினருக்கு யா அல்லாஹ் நீ நேர்வழியை காட்டுவாயாக, அவர்களை என்னிடம் வரச் செய்வாயாக, அவர்களை இங்கு கொண்டு வருவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, பாருங்க, ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட துஆ எப்படி இருந்தது? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சிலர் தாவா செய்வார்கள், அழைப்பு பணி செய்வார்கள், அவர் சொன்னா என்ன செய்ய வேணும்? அவர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அவர் திருந்தி ஆக வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் தாவா செய்கிறார்கள். அப்படி இல்லை என் அருமையான சகோதரர்களே. அதாவது நாம் அழைப்பு பணி செய்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்துக்கு ஹிதாயத்தை அருள் பாலிப்பவன் அல்லாஹ். அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கே கொடுக்கவில்லை. நபிமார்கள் ஹிதாயத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த உள்ளத்துக்கு ஹிதாயத்தை அருள் பாலிப்பவன் படைத்த ரப்புல் ஆலமீன். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் தாவா செய்கின்ற போது ஹிதாயத்தை அவர்களுக்கு ஆதரவு வைத்தவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடே நாம் தாவாவை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் ஒரு அழைப்பாளன் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. கடைசி வரை, இறுதி வரை அவன் முயற்சிக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்யாமல் அவர்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்தார்கள். பைஹகில ஒரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஃபைல் என்ற அந்த நபித்தோழருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் போய் தௌவா செய்யுங்க. எப்படி சொல்கிறாங்க? மறுபடியும் போய் அவர்களுக்கு நீங்கள் தாவா செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகின்றார்கள். அவர் தனது கூட்டத்திடம் போய் தௌவா செய்தார். சுப்ஹானல்லாஹ், அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு செய்தி வருகிறது என்றால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரில் இருக்கும்போது அவரை போய் இந்த நபித்தோழர் சந்திக்கிறாங்க. அந்த தௌஸ் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களுடைய 70 வீடுகள், ஹதீஸில் வருகிறது, 70 பைத்தன், 70 வீடுகள் மதீனாவிலே அவங்க இஸ்லாத்தை ஏற்று வந்து எங்கே குடியேறுறாங்க? மதீனாவிலே குடியேறினார்கள். இப்போ சுப்ஹானல்லாஹ், இப்போ இந்த ஹதீஸை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது நாம் பெற வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை தான், அதாவது நாம் பிறருடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்வது, பிறருடைய நேர்வழிக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருப்பது. இது மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்பை நாம் நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி? அதாவது பிறருடைய ஹிதாயத்துக்காக, நேர்வழிக்காக நாம் துஆ செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும், அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி நாம் ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அதில் நமக்கு வெற்றியை தருவான் என்ற இந்த உன்னதமான ஒரு படிப்பினை நாம் இதிலே பெறுகின்றோம். உங்களுக்கு தெரியும், மற்றும் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திர்மிதியில் 3681வது எண்ணிலே இடம்பெறுகின்ற செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைன் இலைக்க பி அபி ஜஹல் அவு பி உமர் இப்னுல் ஹத்தாப் கால வகான அஹப்புஹுமா இலைஹி உமர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி. இந்த செய்தியில் பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் எப்படி துஆ செய்கிறாங்க? அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாமண்டா, யா அல்லாஹ் நீ இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. இந்த இரண்டு மனிதர்கள் மூலம் என்று சொல்லிவிட்டு அபூஜஹலுடைய பெயரை சொல்கிறார்கள். அதே போன்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு பெயரை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உமர் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர் என்றும் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு உமர் விருப்பத்துக்குரியவராக இருந்தார். அல்லாஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்தை அருள்பாலித்தான். எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்றால், மக்காவில் பேசிக்கொள்வார்கள் என்றால்,
ஹத்தாபுடைய மகனின் ஒட்டகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்படி சொல்வார்கள்? ஹத்தாபுடைய மகனின் ஒட்டகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஹத்தாபுடைய மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு இஸ்லாத்தை எதிர்த்தவர், அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர். துஆவுடைய தாக்கத்தை பாருங்க. துஆ எப்படி செல்வாக்கு செலுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை, அந்த துஆ அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லையா? அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா இல்லையா? எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு தாயியுடைய மிக முக்கியமான ஆயுதம் தான் துஆ. ஒரு தாயுடைய மிக முக்கியமான ஆயுதம். சில சகோதரர்கள், இஸ்லாத்தை ஏற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு தாவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள், உறவினர்களுக்கு தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கிறாங்க, ஹிதாயத் அவர்களுக்கு கிடைப்பது சிரமம்தான். ஆனாலும் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு? ஹிதாயத்துக்காக, நேர்வழிக்காக. எனவே அருமையான சகோதரர்களே, ஏனென்றால் உள்ளங்கள் அந்த படைத்த ரப்புடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அவன் அதை நாடியவாறு திருப்பி விடுவான். எனவே ஒரு தாய், ஒரு அழைப்பாளனிடத்தில் இந்த சமுதாயத்தை பற்றிய இந்த கவலையோடு சேர்த்து துஆ. மக்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், மக்கள் குஃப்ரில் இருக்கிறார்கள், ஷிர்கில் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் இதிலிருந்து மக்களை விடுவிப்பாயாக என்ற அந்த பிரார்த்தனை, அந்த துஆ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அந்த துஆவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றோம். இந்த செய்தியை நீங்கள் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால், முஸ்லிமில் 2491 எண்ணிலே வரக்கூடிய செய்தி. யார் அறிவிக்கிறாங்கடா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், குந்து அதுஉ உம்மி இலல் இஸ்லாம். நான் எனது தாயை இஸ்லாத்துக்கு அழைத்து கொண்டே இருந்தேன். எனது தாய்க்கு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. எனது தாயை நான் இஸ்லாத்துக்கு அழைத்து கொண்டே இருந்தேன். எனது தாய் முஷ்ரிக்காக இருக்கிறாங்க, ஷிர்கில் இருக்கிறாங்க. இவ்வாறு அழைத்து கொண்டிருக்கின்ற போது, தாவா செய்கின்ற போது, ஒரு நாள் அவர்கள் அல்லாஹுடைய தூதரையே ஏசுகின்ற சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரையே ஏசுகின்ற சில வார்த்தைகளை அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். இப்போ நான் உடனே அல்லாஹுடைய தூதரிடம் அழுதவனாகத்தான் வந்தேன். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரிடம் நான் அழுதவனாகத்தான் வந்தேன். வந்து அல்லாஹுடைய ரசூலிடம் சொன்னேன், இவ்வாறு எனது தாயை நான் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறேன், இப்படியான சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கவலையோடு அழுதவர்களாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது, எனது தாய்க்கு ஹிதாயத், நேர்வழி கிடைப்பதற்காக நீங்கள் துஆ செய்யுங்க. பாருங்கள், இந்த இடத்துல அல்லாஹுடைய அருளின் மீது உள்ள நம்பிக்கை, அல்லாஹுடைய அருளின் மீதுள்ள, அல்லாஹின் மீதுள்ள அந்த நம்பிக்கையில், அந்த உறுதியான நம்பிக்கையோடு சொல்கிறார்கள், எனது தாயுடைய ஹிதாயத்துக்காக யா ரசூலல்லாஹ் நீங்கள் துஆ செய்யுங்க என்று கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை ஏசியவர்களுக்காக நான் துஆ செய்வேன் என்று கேட்டாங்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஹதி உம்மி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தை வழங்குவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே அவர்கள் மறுபடியும் வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்போ வீட்டுக்கு சென்றவுடன் அங்கே குளிக்கக்கூடிய அந்த சப்தம், தண்ணீருடைய சப்தம் கேட்கிறது. தாய் மகனுக்கு சொல்கிறார்கள், அப்படி வெளியில் அந்த கதவுகிட்ட அவ்வாறு எதிர்பார்த்து இருக்குமாறு சொல்லிவிட்டு அவர்கள் குளித்துவிட்டு வந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அபூ ஹுரைராவுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, மறுபடியும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஓடோடி வருகிறார்கள்.
அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அவங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். எனது தாய்க்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கினான். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்துவிட்டு, அவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தில் அபூ ஹுரைரா அடுத்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னையும் எனது தாயையும் இந்த மூமின்கள் எல்லாம் நேசிக்க வேண்டும், அதற்காக ஒரு துஆ செய்யுங்கன்றாங்க. அதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த செய்திகளெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், துஆ என்பது மிக முக்கியமான ஒன்று. அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இதில் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். தஅவா செய்யக்கூடியவர்கள் உண்மையில் எனது திறமை, எனது இல்ம் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தஅவாவுக்கு தேவை. இந்த அனைத்துக்கும் மேலாக ஒரு அழைப்பாளர், ஒரு தாய் படைத்த ரப்போடு உள்ள அந்த தொடர்பிலும், படைத்த ரப்பிடம் தொடர்ந்து மக்களுடைய ஹிதாயத்துக்காக துஆ செய்வதிலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து அவர் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி, என் அருமையான சகோதரர்களே. எனவே உள்ளங்கள் என்பவைகள் படைத்த அந்த ரப்புடைய ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அவன் அதை நாடியவாறு திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை நாடவில்லை என்றால் முழு உலகமே சேர்ந்தாலும் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அதே போன்றுதான் ஒருவருக்கு ஹிதாயத்து வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஹிதாயத்தை முழு உலகமே சேர்ந்தாலும் அந்த உள்ளத்திலிருந்து எடுக்க முடியாது. இது குறை ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தெரியும், ஃபிர்அவுன் எப்படி சொன்னான் என்றால், அன ரப்புக்குமுல் அஅலான்னு சொன்னவன், நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப் என்று சொன்ன ஃபிர்அவுன் எப்படியெல்லாம் இழிவுக்குள் ஆனான், கேவலப்படுத்தப்பட்டான் என்பதில் நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவியுடைய உள்ளத்தில் ஹிதாயத்தை அல்லாஹ் நுழைக்க விரும்பினான். அந்த பிரகாசத்தை அந்த உள்ளத்தில் அல்லாஹ் நுழைக்க விரும்பினான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது முழு உலகத்துக்கே ரப் என்று சொன்னவனுக்கு தனது மனைவியுடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியவில்லை இல்லையா? அல்லாஹ் என்ன மெசேஜை கொடுக்குறான்? தன்னை முழு உலகத்துக்கே ரப் என்று சொன்னவன் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, அவனுக்கு தனது மனைவியுடைய உள்ளத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. பார்க்குறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளத்தில் ஹிதாயத் நுழைந்தது, நேர்வழி நுழைந்தது. சரி, அடுத்து அவன் என்ன செய்தான்? தனது முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த உள்ளத்தில் நுழைந்த ஹிதாயத்தை வெளியேற்ற முயற்சித்தான். அந்த உள்ளத்தில் நுழைந்த நேர்வழியை வெளியேற்ற முயற்சித்தான். எந்த அளவுக்கு குர்ஆனில் நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால், ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அதாவது அவர்கள் கேட்கக்கூடிய துஆ, அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த அந்த சுகபோக வாழ்க்கை, அந்த அனைத்தையும் அவர்கள் இழந்தது மட்டுமல்ல, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், மிகப்பெரிய சுகபோக ஒரு சொர்க்க வாழ்க்கை உலகத்தில் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு அவங்க கேட்கக்கூடிய துஆ, உன்னிடத்தில், இந்த துஆவை அறிஞர்கள் மிக சிலாகித்து பேசுவார்கள். அவர்களுடைய இந்த துஆவை மிக சிலாகித்து சொல்வார்கள். அவங்க சொர்க்கத்தை கேட்கறதுக்கு முன்னால் இந்தக்கன்னு கேட்குறாங்க. ரப்பி இப்னிலி இந்தக், உன்னிடத்தில் என்று கேட்குறாங்க. பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு வீட்டை. சுப்ஹானல்லாஹ், இப்படி பிரார்த்தித்து விட்டு வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, அந்த ஃபிர்அவுனிடமிருந்தும் அவனது அந்த அநியாயங்களிலிருந்தும், அவன் செய்யக்கூடிய அந்த சித்திரவதைகள், அநியாயங்கள், கொடுமைகளில் இருந்தும் என்னை காப்பாயாக. இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து சொல்றான், வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை காப்பாயாக என்று துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, அப்போ ஃபிர்அவுன் அவ்வளோ கொடுமைகள் செய்தும் அந்த உள்ளத்தில் நுழைந்த ஹிதாயத்தை என்ன செய்ய முடியல, அதை வெளியேற்ற முடியவில்லை, அதை வெளியேற்ற முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம்.
இதே நிலை தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், சூனியக்காரர்களுடைய காலையில் சூனியக்காரர்களாக வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அற்புதத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எப்படி மாறினார்கள்? இஸ்லாத்தில் எவ்வளவு உறுதிமிக்கவர்களாக மாறினார்கள். மாறுகை வெட்டப்படுகிறார்கள், கழுகு மரத்தில் ஏற்றப்படுகிறார்கள், அவ்வளவு பெரிய சித்திரவதையை சந்திக்கிறார்கள். மார்க்கத்தில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் நுழைந்த அந்த ஹிதாயத் அதை ஃபிரௌனால் வெளியே கொண்டு வர முடியவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ், இவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை அது. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை அருள்பாலித்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போன்று தான் அல்லாஹ் தடுத்து விட்டால் என்ன செய்ய முடியாது? யாருக்கும் அந்த ஹிதாயத்தை வழங்கவும் முடியாது. எனவே இந்த தஅவாவுடைய பணியிலே மிக முக்கியமாக ஒவ்வொரு தாயும் எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் துஆ, பிரார்த்தனை. மக்களுடைய அந்த ஹிதாயத்துக்காக நாம் துஆ செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறிய துஆவை நாங்கள் தர்பியால கூட மனனம் செய்திருக்கிறோம். அந்த துஆவை நாம் அதிகம் ஓதி வர வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹும்ம சப்பித்னி வஜ்அல்னி ஹாதியம் மஹ்தியா என்ற துஆ நாங்கள் இந்த தர்பியால படித்த ஒரு துஆ. அல்லாஹும்ம சப்பித்னி, யா அல்லாஹ் என்னை உறுதியாக்குவாயாக. வஜ்அல்னி ஹாதியம் மஹ்தியாண்டா, அதாவது நேர்வழி காட்டக்கூடியவனாக, நேர்வழியை பெற்றவனாக நீ என்னை ஆக்குவாயாக. மக்களுக்கு நாம் நேர்வழியை காட்டக்கூடியவர்களாக, அதே போன்று மக்களுக்கு நாம் நேர்வழியை சொல்லக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவாயாக என்ற மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த துஆவிலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, உண்மையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு அழைப்பாளனை பொறுத்தவரையில் அவன் மரணித்தாலும் அவனது ஏடு மூடப்படாது, அவனது ஏடு மூடப்படாது, அதற்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணிதான் தஅவா என்பது. எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இந்த பணியில் நாம் தொடர்ந்து ஆர்வத்தோடு பயணிக்க வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நாம் தாவாவுக்கு பயன்படுத்துவதோடு நாங்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கி தாவா செய்ய வேண்டும். சந்தர்ப்பங்கள் நாங்கள் என்ன செய்யணும்? சந்தர்ப்பங்களை உருவாக்கியும் தாவா செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.